யார்கிட்டயாச்சும் இப்போலாம் பேசணும் அப்படின்னாலே பயமாக இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB தான் நெட்ஒர்க். நம்மக்கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன் எதுவும் கிடையாது. நமக்கு இந்த பேக் உண்டுல ஒரு நாளைக்கு 1.5 GBன்னு 28 நாளைக்குள்ளே தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 1.5 GB வச்சு தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஓட்டி ஆகணும். நார்மலாக அப்படின்னா ஓகே. நம்ம வேற யூடியூப் சேனல் அப்படிங்கிற பேரில் ஒன்று வச்சிருக்கோம். நம்மளை நம்பி ஒரு 200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணணுமா இல்லையா? ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா ஒரு 500 MBலேருந்து 1 GB வரைக்கும் தாராளமாக தேவைப்படும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 500 MBல தான் நான் வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும், ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணணும், ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற வேலைகள் வந்து பார்ப்பேன். இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு எம்பியை வந்து பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்கிட்ட வந்துட்டு ஹாட்ஸ்பாட் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஒரு 2 மினிட்ஸ்ன்னு கேட்டாங்க, கொடுத்தேன். ஒரு 300 MB ஃபர்ஸ்ட் டேவே யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாளும் வந்து இதே இதை கேட்டாங்க. அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெகுலரா வச்சுட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலரா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணது? என் சேனல் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நேற்றுக்கு வந்து சுத்தமா வீடியோவே வந்து எதுவுமே வந்திருக்காது. நம்மளே வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கண்ண உருட்டிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஊர்ல தான் இந்த பிரச்சனை அப்படின்னு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்தா கோவால வந்து அந்த பிரச்சனை தான் இருக்குது. இதனாலதான் யார்கிட்டயாச்சும் போயிட்டு பேசணும் அப்படின்னாலே வந்து பயமா இருக்குது. பேசாம ஒதுங்கி இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஏதாவது ஒரு தேவைக்காக தான் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்கு